இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேர்ச்சி என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவர் பாரம். இன்றைக்கு பாடுகளின் பாதையிலே பாரம், பிரச்சனை, இன்னும் துக்கம், மனசோர்வு, இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்ற காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வந்துவிடும். இன்றைக்கு நெகேமியா அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்த பாடுகள், நிறைய பாடுகள், பிரச்சனை. இங்கே நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த காரியங்கள் ஒன்று எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு துக்கம் அடைகிற காரியம். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது அலங்கத்தை கட்ட வேண்டும். சொல்லப்போனா 3 மாதம் அழுகிறார், துக்கப்படுகிறார். ராஜாவே கேட்கிறார் பாருங்க. பெர்சியா ராஜா வந்து கேட்கிற காரியம் என்னன்னா, உன்னுடைய முகம் ஏன் இப்படி வாடலாக இருக்குது, நீ துக்கப்படுகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். ஆனால் இந்த நெகேமியா சொல்றார், என்னுடைய இந்த எருசலேம் நகரத்தில் உள்ள அலங்கம் இடிக்கப்பட்டு, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது. ஆலயத்தை கட்டினாலும் அலங்கம் இடிந்த நிலைமையில இருக்கிறது. எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டின காரணம் என்னன்னா, இன்னைக்கு அநேகர் தெரிந்து கொள்வதில்ல. இந்த நெகேமியாவுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த எருசலேம் நகரத்துல இருக்கிற இந்த அலங்கம், இது அநேக வாசல்கள் உண்டு. அதுல ஆட்டு வாசல், பழைய வாசல், குதிரை வாசல், பெஞ்சமின் வாசல், கிழக்கு வாசல், இன்னும் பிரவேச வாசல் என்று சொல்லி அநேக வாசல்கள். இப்போ இந்த வாசல்கள் வழியாத்தான் அநேக வியாபாரிகள் உள்ளே வருவார்கள். ஆனால் இந்த எருசலேம்ல ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் இந்த வாசல்கள் மாலையிலே எருசலேமின் வாசல்கள் அடைக்கப்பட்டுரும். இதனால வியாபாரிகள் உள்ளே வர முடியாது. இப்போ அலங்கம் இடிக்கப்பட்டது நிமித்தம் எல்லாரும் யாரு எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறான்னு கண்டுகொள்ள முடியல. வியாபாரிகள் ஓய்வு நாளையும் வியாபாரத்திற்கு உள்ளே வருகிறார்கள். இது நிமித்தம் வந்த பாரம், பாடு. இன்றைக்கு பாடுகள், இவன் நெகேமியாக்கு வருகிற பாடுகள், போராட்டம், அவன் அதை சகித்து கொள்ள முடியல. இந்த ஓய்வு நாள்ல நகரத்துக்குள்ள வர்ற வியாபாரிகளுடைய கூட்டம், அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகின்ற தன்மையை அவன் சகிக்க முடியல. எப்படியாவது கட்ட வேண்டும் என்று பெர்சியா ராஜாட்ட அவன் அனுமதி கேட்டு வருகிறான். இப்பொழுது வருகின்ற பிரச்சனை பாருங்க. ஒரு இடத்துல ஒரு காரியங்களை நம்ம துவங்கும் போது வருகின்ற எதிர்ப்புகளை அதை நாம் ஜீரணிக்க முடியாது. சிலருடைய வார்த்தைகளை பாருங்க அள்ளி விடுவாங்க. நம்ம நினைத்தே பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படி காரியங்களை சொல்வது உண்டு. இங்க நெகேமியா எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு அவன் பிரயாசப்படும் போது அநேகர் எழும்புகிறாங்க, அவனை நிந்திக்கிறாங்க. சன்பலாத்து, தொபியா 2 பேர் எப்படியாவது அவனை வந்து தடுத்து நிறுத்தணும்னு பரியாசம் பண்ணிக்கிறார். முதலாவது அவன் பரியாசம் பண்ணப்படுகிறான் பாருங்க. அவருக்கு விரோதமாக நிறைய சாட்சிகளை எழுப்புறாங்க. அவங்க ரொம்ப எரிச்சல் அடைந்து கோபித்து எப்படியாவது நெகேமியாவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்கின்ற காரியம், பரியாசம் பண்ற காரியம், இவர்கள் பலியிட்டுருவாங்களா, இவர்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருமா, அவர்கள் ஒரே நாள்ல இதை முடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வார்த்தைகளை சொல்றாங்க. சுட்டெரித்து போடப்பட்ட இந்த மண் மேடுகள் அவர்கள் கற்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று சொல்லி தூசண வார்த்தையில பேசுறாங்க. இன்னும் இந்த சன்பலத்து தொபியா சொன்ன ஒரு அற்பமான வார்த்தை என்னன்னா, ஒரு நரி ஏறி போனாலும் இந்த அலங்கம் இடிஞ்சிரும், இவங்க கட்டின அலங்கம் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கையாக பேசி விடுவாங்க. இன்னும் பயமுறுத்தல், மிரட்டல் பாருங்க. அவங்க எப்போ அந்த அலங்கத்தை கெட்ட வர்றாங்க, எப்படியாவது இவர்களை அழிச்சிடணும். ஆனால் அந்த நெகேமியா என்ன செய்யணும், அந்த கட்டிடம் செய்கின்ற ஒவ்வொருவரும் ஆயுதத்தை தரித்து கொண்டு அவர்கள் கட்டினார்களாம். அவ்வளோ
எதிர்ப்புகள், அதை கட்ட முடியாத அளவுக்கு பாருங்க தந்திரமா அழைக்கிறாங்க பாருங்க. நிறைய முறை, பல முறை நெகேமியாவுக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். கடிதம் எழுதி 10க்கும் அதிகமான நேரங்கள் அழைப்பு விடுகிறார். ஆனால் நெகேமியா சுதாரித்துக் கொள்கிறார். பாருங்க, இவங்க இதுக்குதான் நம்மை அழைக்கிறார் சொல்லிட்டு பாருங்க 4 தடவை நெகேமியாவை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுகிறாங்க. சன்பலாத்தும் தொபியாவும் கூப்பிடுகிறார்கள். ஆனால் நெகேமியா என்ன செய்கிறார்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இப்பொழுது வருவதில்லைன்னு சொல்லி மறுத்து விடுகிறார். அதையும் தாண்டி பாடுகள் பாருங்க, இந்த நெகேமியாவுக்கு வந்த பாடு, கள்ள தீர்க்கதரிசிகளால் வந்த சோதனை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பணத்தை கொடுத்து கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசிகளும் பணத்தை வாங்கி கொண்டு இந்த நெகேமியாவுக்கு எதிராக அநேக காரியங்களை சொல்றாங்க, தவறான தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பாருங்க. அந்த நேரத்துல நெகேமியாவுக்கு கத்தர் பேசுகிறார் பாருங்க. அவனுக்கு ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி தப்பான வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த நேரத்துல அலங்கத்தை கட்டுறது தவறுண்டு அவர்கள் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. ஆனால் சோர்ந்து போகவே இல்லை, தைரியமாக அவன் யாருடைய வார்த்தைக்கு இணங்காதபடி அவன் பாரப்படுகிறான். கத்தருடைய அலங்கத்தை நாங்க கெட்டுவோன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து அவன் இந்த பாடுகளை சகித்து கொள்கிறார். இந்த நெகேமியாவை போல இன்றைக்கும் கூட அநேக சபைகள்ல ஆலய கட்டுமான பணியாக சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அநேக விசுவாசிகள் அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். சிலருடைய வார்த்தைகள், இந்த பொறுப்புகளை வாங்கி அதை செயல்பாடு பண்ணுகிறவர்களை தடுத்து நிறுத்துற காரியங்கள்ல எத்தனை முயற்சிகள், அநேகர் முயற்சித்தாங்க. காணிக்கையை எடுத்து கொண்டு போயிட்டாங்க, காணிக்கையை ஒழுங்கிட்டாங்க, காணிக்கையை எடுத்துட்டு இப்படி வீணா செலவழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக தூசண வார்த்தைகளை சொல்லுகிற கூட்டங்கள் இன்றைக்கும் உண்டு. நெகேமியாவை போல நம்மளும் மனத்திடனோடு கர்த்தருடைய ஆலய காரியங்கள்ல, சபை காரியங்கள்ல நம்ம யாருடைய வார்த்தைக்கு நாங்கள் அது அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கணும். அதை நெகேமியா நிரூபித்து காட்டுகிற ஜனங்களுடைய மனசோர்வு. அந்த நேரத்துல ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அலங்கடிக்கப்பட்டிருக்குது. பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் விற்று போடப்பட்டிருக்காங்க பாபிலோனுக்கு, அவங்க சிறைப்பட்ட போயிட்டாங்க, அவர்களை மீட்டு கொள்ள முடியல. பஞ்சம், வறுமை, பாடுகள் அவர்கள். அதனால அவர்களுக்கு கடன், நிறைய வட்டிக்கு கொடுக்க முடியாத, அவர்களுக்கு பெற முடியாத அளவுக்கு சிறுமையா இருக்கிறாங்க. நிறைய யூதர்கள் நிறைய ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. அவர்களுக்காக அவர் ஜெபித்து பாருங்க, அநேகர் மீட்படைகிறாங்க. இந்த நெகேமியா பாருங்க இவ்வளோ போராடி 52 நாட்களிலே இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க செய்தார் கர்த்தர். நாமும் கூட இதே போல சில நேரங்கள முயற்சி செய்கிறோம். நம்ம வீடுகள்ல வீடு கட்டணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் பாருங்க, நிறைய ஆசீர்வாதம், வேலை வேண்டும்னு ஓடுவாங்க. ஆனா பாருங்க மற்றவர்கள் பாருங்க இதை பொருட்படுத்தாதபடிக்கு சில திருமண காரியங்களுக்கு ஓடுவாங்க. சில வார்த்தைகளை சொல்லி அதை தடுத்து நிறுத்துற கூட்டங்கள் உண்டு. இந்த குடும்பம், இந்த பையன் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி சில காரியங்களை, தவறான காரியங்களை விதைச்சி அந்த திருமணத்தை தடை பண்ணிக்கின்ற காரியங்கள் உண்டு. சிலர் வீடு கட்டுவதற்கு நிலங்கள் பிரச்சனை, நிறைய குடும்பங்கள்ல உறவினர்கள பிரச்சனை, பிரிவினை. காரணம் பாருங்க, இன்றைக்கு சில மனிதனுடைய தந்திரங்கள் தடுத்து நிற்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்கிற மனித கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு. பாடுகள், அப்படிப்பட்ட காரியங்களோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை, நில பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுக்கு திருமண காரியம் இருக்கு, இதெல்லாம் தடுத்து நிற்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த சன்பலாத்து, தொபியா போல எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருக்காங்கன்னு சொல்லி கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? மனதைரியத்தோடு இந்த நெகேமியா 52 நாட்களிலே கட்டி முடித்தது போல கர்த்தரும் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப இன்றைக்கு அவர் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர்ட்ட வைராக்கியமாக நெகேமியா நின்னது போல ஆண்டவர்ட்ட நீங்க உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை காரியத்தை வாக்கிய பண்ணி தருவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீட்டுதாவே உங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. ஒருவேளை தடைக்கு மேல தடை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இந்த பாடுகளின் பாதையிலே சப்பா சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா. இன்றைக்கு சப்பா நெகேமியா போல மன தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நாங்களும் எங்க வாழ்க்கையிலே கட்டி எழுப்புகிற ஒரு கருவியாக பயன்படுத்துங்க சப்பா. சோர்ந்து போய் ஒருவேளை ஜனங்களுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தையை, இந்த சன்பலாத்து, தொபியா போல
அநேக வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் சப்பா. நாங்களும் கூட உம்முடைய வார்த்தையினுக்கு நாங்கள் செவி சாய்த்து உமக்காக நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.